வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்திற்கு அருகில் இருக்கிறது மடப்புரம். இங்கு வளைந்தோடும் வைகையின் விளிம்பில் ஆக்ரோஷ அவதாரமாக நிற்கிறாள் பத்ரகாளி. ஒரு பிரளய காலத்தில் மதுரை மாநகரை வெள்ளம் சூழ்ந்தபோது மதுரையை ஆட்சி செய்த மீனாட்சி மதுரையின் எல்லையை காட்டச் சொல்லி சிவனை வேண்டினார். அப்போது ஆதிசிவன் பாம்பு வடிவில் தோன்றி மதுரையின் 4 புறத்தையும் தன் உடலால் வளைத்து காட்டினார். அப்போது பாம்பின் படமும் அதன் வாளும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு நின்ற இடம்தான் படப்புரம். இதுவே நாளடைவில் மருவி மடப்புறமாக மாறியது. இக்கோவிலின் தல வரலாற்றை பார்க்கலாம். ஒருமுறை பார்வதியை அழைத்து கொண்டு வேட்டைக்கு கிளம்பிய சிவபெருமான் மடப்புறம் பகுதிக்கு வந்தார். காடு மிக பறந்து கிடந்தது. இதுக்கு மேல் உன்னால் வர முடியாது தேவி, அதனால் நீ இங்கேயே இரு, நான் மட்டும் வேட்டையாடி விட்டு வருகிறேன் என்று பார்வதியிடம் சொன்னாராம். இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் நான் மட்டும் தனியே இருப்பது எப்படி என்று பார்வதி கேள்வி எழுப்ப ஐயனாரை அழைத்து பார்வதிக்கு துணையாக வைத்துவிட்டு போனார் சிவபெருமான். அப்போது பார்வதி, இந்த இடத்தில் நான் இருப்பதால் இந்த இடத்திற்கு ஏதாவது சிறப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்க, இந்த இடத்தில் இருந்து 3 மைல் தொலைவில் இருக்கும் வைகை ஆற்றில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதை காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்று வரம் கொடுத்தாராம். அதன் பின் தான் மடப்புறத்தில் காளி வடிவில் தங்கினாள் சக்தி. காளிக்கு துணையாக இருந்த ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனாராக இங்கே ஆட்சி செலுத்தினாலும் சக்தியின் வடிவமாக நின்று கொண்டிருக்கும் பத்ரகாளிக்குத்தான் பிரதான வழிபாடு. கோவில் வளாகத்திற்குள் வெட்ட வெளியில் கூரை கூட இல்லாமல் நாக்கை துருத்தியபடி ஆக்ரோஷமாக நிற்கிறாள் பத்ரகாளி. காளியின் 2 பக்கமும் பிரம்மாண்டமாக 2 பூதங்கள். 13 அடி உயரம் கொண்ட காளியின் தலைக்கு மேல் ராட்சச குதிரை ஒன்று தாவியபடி நிற்கிறது. காளியை மனமுருகி வேண்டி நின்ற பக்தர் ஒருவர் எந்த நேரமும் உனக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டாராம். அவரது பக்தியை மெச்சிய காளி அவரை குதிரையாக மாற்றி தனக்கு நிழல் தரும் குடையாக மாற்றி கொண்டாராம். தன்னை நாடி வரும் பக்தர்களை காக்க காளியின் வலது கையில் திரிசூலம். அநீதியை அழிக்க திரிசூலம் ஏந்தி நிற்கும் காளி அழித்தவற்றை மீண்டும் எழவிடாமல் எரித்து சாம்பலாக்குவதற்கு தலையில் அக்னி கிரீடத்தை சுமந்து நிற்கிறாள். காளிக்கு பிடித்தமான காணிக்கை பொருள் எலுமிச்சப்பழம் மாலைதான். காளிக்கு மட்டும் போடக்கூடிய மாலையில் 101 பழம் கோர்க்கிறார்கள். குதிரைக்கும் சேர்த்து மாலை போடுவது என்றால் 1001 பழங்கள் சேர்க்க வேண்டும். மடப்புறம் சுற்றி உள்ள கிராமங்களில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்றால் அவர்கள் நாடி வருவது பத்ரகாளியைத்தான். காளிக்கு வலதுபுறத்தில் சின்னதாக ஒரு திண்டு, இதன் பெயர் சத்தியக்கல். இந்த திண்டில் சூடத்தை ஏற்றி நாங்கள் தப்பு செய்யவில்லை என சத்தியம் செய்ய வேண்டும். பின்னர் கழுத்தில் அரளி மாலை போட்டுக்கொண்டு நாங்கள் தப்பு செய்யவில்லை என காளிக்கு வலப்புறமாக நிற்கும் பூதத்தை கட்டிப்பிடித்தபடி வாக்கு கொடுக்க வேண்டும். இங்கு யாராவது பொய் சத்தியம் செய்தால் 30 நாட்களுக்குள் அந்த நபரை குறை கேட்டு விடுவாளாம் காளி. இங்கு நடக்கும் இன்னொரு முக்கியமான வேண்டுதல் காசு வெட்டி போடுவது. காளியின் முகத்துக்கு எதிரே தரையில் ஒரு பட்டியக்கல் பதித்து வைத்திருப்பார்கள். அநியாயத்தை தட்டி கேட்க திராணி இல்லாதவர்கள் ஈரத்துணியுடன் இங்கு வந்து காளிக்கு எதிரே உட்கார்ந்து காசை வெட்டி போட்டு நீதான் எனக்கு கேட்டு கொடுக்கணும் என்று கண்ணீருடன் முறையிடுவார்கள். இந்த காளி தவறு செய்தவர்களை அவளுடைய வாசலுக்கு வரவழைத்து விடுவாள். காளிக்கு பின்னால் வேப்ப மரம் உண்டு. இதற்கு தெய்வசக்தி இருக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு நிற்கும் பெண்கள் இந்த மரத்தில் மஞ்சள் தாலியை கட்டி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்குகின்றன. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தங்களின் முந்தானையை கிழித்து வேப்ப மர கிளையில் தொட்டில் கட்டி வழிபடுகிறார்கள். விரைவில் குழந்தை பேறு கிடைக்கிறது. எல்லா நாட்களிலும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும். நன்றி. ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.